இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்றைய டெக் உலகில் பண பரிவர்த்தனை அரிதாகி எல்லாம் ஆன்லைன் பரிவர்த்தனையாகி வருகிறது. பொருளை வாங்கினோமா, போனை எடுத்தோமா, பைசாவை போட்டோமா போனோமா என்ற சூழலையே தற்போது பார்க்கிறோம். தள்ளுவண்டி கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரையில் அனைத்து இடங்களையும் அலங்கரிக்கிறது யூபிஐ. கூகுள் பே, போன்பே, பேடிஎம், அமேசான் பே, பீம் என கூகுள் பிளே ஸ்டோரில் யூபிஐ செயலிகள் படையெடுப்பும் அதிகரிக்கிறது. மக்களால் எளிதில் பயன்படுத்தக்கூடிய பரிவர்த்தனையாக யூபிஐ இருக்க ஓடிடி சந்தாக்கள், காப்பீட்டு பிரீமியங்கள், கடன் திருப்பி செலுத்துதல், மின்சார கட்டணம், குடிநீர் கட்டணம், மொபைல் போன் ரீசார்ஜ் என எல்லாவற்றையும் ஒரு செயலியில் வைத்தே கட்ட சகல வசதியையும் கொண்டிருக்கிறது யூபிஐ. இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனைகள் மாதத்திற்கு மாதம் அதிகரித்து வருகிறது. கடந்த ஜனவரியில் 16.99 பில்லியன் யூபிஐ பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. 23,48,000 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளது. 2024 ஜனவரியோடு ஒப்பிடும்போது 39% அதிகரித்துள்ளது. 2024 ஜனவரியில் 18,41,000 கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனைகள் ஆகியிருந்தன. இதற்கிடையே இலவசமாக வழங்கப்பட்ட பில் கட்டணங்களுக்கு கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்க தொடங்கிவிட்டன யூபிஐ நிறுவனங்கள். அந்த வகையில் கூகுள் பே மின்சாரம், எரிவாயு போன்ற பில் கட்டணங்களுக்கு கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்க தொடங்கிவிட்டது. பரிவர்த்தனை தொகை மதிப்பில் 0.5% முதல் 1% வரையில் கட்டணம் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து வசூலிக்கிறது. டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் செலுத்தும் பயனர்களுக்கு மட்டும் இப்போதைக்கு இந்த கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கூகுள் பே கடந்த ஆண்டே மொபைல் போன் ரீசார்ஜ் கட்டணத்திற்கு 3 ரூபாய் கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்க தொடங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. போன்பே, பேடிஎம் போன்ற நிறுவனங்களும் குடிநீர், மின் கட்டணங்களை டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் போது பயனாளர்களிடம் கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்கிறது. அந்த வகையில் கூகுள் பேவும் கட்டணத்தை தொடங்கிவிட்டது. இந்தியாவில் போன்பேவுக்கு அடுத்தபடியாக 37% யூபிஐ பரிவர்த்தனை நடக்கும் செயலியாக கூகுள் பே உள்ளது. யூபிஐ செயலிகளில் லட்சம் கோடிகள் பரிவர்த்தனைகள் ஆனாலும் செயலிகளை செயல்படுத்தும் ஃபின்டெக் நிறுவனங்கள் கணிசமான வருவாயை பெற போராடுவதாகவும், அதனால் கட்டணங்களுக்கு கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்க தொடங்கிவிட்டதாகவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.